எடுக்க கட் ஆகிடுச்சு. செகண்ட் பார்ட்டாக இந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்க்கலைன்னா மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு நடுவில் வந்து ஒரு மணல் தீவு இருக்குது, சரிங்களா? அந்த மணல் தீவில் வந்து மூங்கில் மட்டும்தான் வளரும். அந்த இடத்துல ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு காட்டையே வந்து உருவாக்கியிருக்காரு. அவர் யாரும் இல்லை, அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்த ஜோவிராட் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ஜாதவ் பையங், சரிங்களா? இவர் வந்து அந்த பிரம்மபுத்திரா ஆற்றை வந்து ஆண்டு வருஷம் வெள்ளம் வரும். அந்த வெள்ளத்தை பார்த்து அந்த வெள்ளத்தில் வந்து ஒரு தடவை வந்து பாம்புகள்லாம் வந்து அடிச்சுட்டு வந்து ஒரு மணல் தீவில் வந்து இருந்துச்சு. அந்த மணல் தீவில் வந்து நிழல் எதுவுமே இல்லாதனால அங்கே இருக்க வெயில் தாங்க முடியாமல் பாம்பெல்லாம் செத்துருச்சு. இதை பார்த்த இவர் வந்து மனசில் ஒரு பயம் வந்துருச்சு. பிற்காலத்தில் மனிதன் எல்லா மரத்தையும் வெட்டிட்டா இந்த மாதிரி தானே மனுஷனும் இந்த மாதிரி பாம்புகள் மாதிரி சாவான். அதனால வந்து நம்ம வந்து மரத்தை வளர்க்கலாம்னு சொல்லி முதல்ல வந்து மூங்கில்கள்லாம் வந்து வளர்த்த ஆரம்பித்தார். மூங்கில் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. வேறு மரம்லாம் செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சார். அது வந்து நல்லா வளரவே இல்லை. அப்போ தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவர் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருப்பார், சரிங்களா? அது வந்து நெக்ஸ்ட் பேஜில் இருக்க சொல்கிறேன், அப்படியே பாருங்களேன். அவர் வனத்துறை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அணுகிறப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த தீவில் வந்து மூங்கில் மரம் மட்டும்தான் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டால், இந்த மணலில் வளர்கிற தன்மை வந்து மூங்கிலுக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வேறு மரம் வளர்க்க ஆரம்பிக்கணும்னா அந்த மண்ணோட தன்மையை நீங்கள் மாற்றணும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, சிவப்பு கட்டெரும்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த மாட்டு சாணம் இது எல்லாமே எடுத்து வந்து நீங்கள் அந்த மணலில் வந்து நீங்கள் விடணும், சரிங்களா? அப்போ வந்து அந்த எறும்பு ஊற வந்து மணலோட தன்மை மாறி வந்து இந்த மண்ணோட தன்மை வந்துடும். அதுக்கப்புறமா மரங்கள் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு அந்த மாதிரி அவர் எல்லா சிவப்பு கட்டெரும்புகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு வந்து அந்த தீவில் விட்டார். அந்த எறும்புகள் நடந்து போகுது பார்த்தீங்களா, ஊர்ந்து போகிற எல்லா இடத்துலையும் வந்து புற்கள் வந்து முளைக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறமா ஒரு நம்பிக்கை அவருக்கு வருது. அவர் என்ன பண்ணியிருப்பார்னா, அவர் கோடை காலத்தில் இந்த மாதிரி சாப்பிட்றாருல உணவு, எல்லா காலத்துலேயும் உணவு சாப்பிட்றாருல, பழங்களோட கொட்டைகளை ஒன்று கூட வீணாக்காமல் அதை எடுத்து பத்திரமா வச்சுட்டு மழைக்காலம் வரக்கு முன்னாடி அந்த தீவில் போயிட்டு எல்லாமே நட்டு வச்சுட்டு வந்துடுவார். சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம்னு ஒரு திட்டம் வந்து அப்போ ஆரம்பித்தாங்க. 3 ஆண்டுகள் வந்து அந்த திட்டம் இருந்துச்சு. அந்த டைமில் வந்து நிறையா பேரோட உதவியால் அங்கே வந்து செடிகள் நிறைய மரங்கள்லாம் நட்ட ஆரம்பித்தாங்க. 3 வருஷம் கழித்து அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் அவரும் வந்து அந்த தீவுலேயே தங்கி வந்து அந்த மரங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டாரு, சரிங்களா? ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த எல்லாமே வந்து மரம் வந்து வளர ஆரம்பிச்சிச்சு. காடுகள்லாம் வந்து வளர ஆரம்பிச்சு அங்கே வந்து பறவைலாம் வந்து உட்கார ஆரம்பிச்சிச்சு காட்டுக்கு. புதுசாக ஒரு காடு இருக்கப்போ பறவைகள்லாம் வரும்ல, பறவைகள் இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குகள், மான் எல்லாமே வந்து வர ஆரம்பித்தோடனே ஒரு நாள் பார்த்திங்கன்னா யானை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? யானைகளோட வருகையை வந்து அவருக்கு உழைப்பு கிடைத்த பரிசாக வந்து நினச்சிருக்காரு. ஏன்னா யானைகள் வந்து இருக்கிற காட்டை வந்து வளமுடைய காடு, வளமான காட்டில் தான் யானை இருக்கும்னு சொல்லி அவங்க பெரியவங்க கேட்டதுனால அவங்க இந்த காட்டுக்கு யானை வந்தோடனே இவரோட காடு வந்து வளமான காடு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பிற்காலத்தில் வந்து உணவு சங்கிலியோட முதன்மையான புலி இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே வந்து இந்த காட்டுக்கு வந்தோடனே இந்த காட்டோட உணவு சங்கிலி முழுமையை அடைஞ்சிச்சின்னு சொல்லி அவர் ரொம்ப வந்து மகிழ்ச்சி அடைஞ்சார், சரிங்களா? இதுதான் இந்த லெசனு. அவர் வந்து சிவப்பு கட்டெரும்பு மட்டும் இல்லாமல் மண் புழுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுமே வந்து இந்த மணல் தன்மையை வந்து மாற்றுறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது. அடுத்து பார்த்தோம்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். 2012 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜாதவுக்கு இந்திய மணமகன், ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை வந்து வழங்கியிருக்காங்க, சரிங்களா? எப்போ 2012. 2015 பத்மஸ்ரீ விருது இவருக்கு கிடைச்சிருக்கு. கவுஹாத்தி பல்கலைக்கழகம் இருக்குது பார்த்தீங்களா, இவருக்கு வந்து மதிப்புறு முனைவர் பட்டம் அது வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதை கேட்டது ஜிட்டு கலிதாங்கிற ஒரு வன ஆழ்வரை வந்து இவரோட காடை பற்றி கேள்விப்பட்டு வந்து இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி எப்படி இந்த காட்டை உருவாக்குன்னு கேட்டு ரொம்ப வந்து மகிழ்ச்சி அடைஞ்சு பாராட்டியிருக்காரு. இவரை பற்றி வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து செய்தி இதழாகவே வந்து வந்திருக்கு, சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். இவருக்கு வந்து இந்த காட்டை உருவாக்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சான். இது வந்து நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து பார்க்கலாம். இலக்கணம் வந்து நம்ம சிலபஸை டைரெக்டாகவே இருக்குது. 4 வகை குறுக்கங்கள், சரிங்களா? என்ன குறுக்கம்னாலே என்னென்னா குறுகி ஒலிக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, குறுக்கம்னாலே அதோட அளவுலேருந்து குறைந்து ஒலிக்கும். 4 வகையான குறுக்கங்கள் இருக்குது. ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், சரிங்களா? ஐகார குறுக்கம்ங்கிறது என்னன்னா, ஐ ஓசையில் வருது பார்த்தீங்களா, ஐ, கை, பை, இந்த மாதிரி ஐகார எழுத்து வந்து தனியாக வந்துச்சுன்னா அதோட 2 எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஐங்கிற எழுத்தை வந்து
அதோட மாத்திரை அளவுலேருந்து 2 மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சி ஒலிக்காது. ஃபஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், ஐங்கிறது நெடில் எழுத்து சரிங்களா. அதில் வந்து ஐங்கிறது 2 மாத்திரை அளவு இருக்க நெடில் எழுத்து. நெடில் எழுத்துனால 2 மாத்திரை தான் இருக்கும். இந்த எழுத்து வந்து தனியாக வந்துச்சுன்னா தனக்குரிய 2 மாத்திரை அளவில் வந்து முழுமையாக ஒலிக்கும் சரிங்களா. அதே வந்து இந்த ஐங்கிற எழுத்து ஒரு சொல்லோட முதல்ல இடையில் கடைசியில் வரப்போ வந்து அதோட ஒலிப்பு, அதாவது கால அளவு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து குறைஞ்சி ஒலிக்கும். முன்னாடி ஒரு எழுத்துக்கு முன்னாடி வரப்போ சரிங்களா, வையமில் ஐங்கிற எழுத்து தான் வந்து அந்த ஐ ஓசை இருக்கிற எழுத்து தான் முதல் எழுத்தாக இருக்குது. அப்போ வந்து 2 மாத்திரைக்கு பதிலாக 1.5 மாத்திரையாக வரும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். சமையலில் பாருங்களேன், ஐங்கிற மாதிரி ஓசை இருக்கிற எழுத்து வந்து 2 நடுவில் இருக்கா, அப்போ சொல்லின் நடுவில் வரப்போ 1 மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். பறவையில் ஐங்கிற ஓசை இருக்கிற எழுத்து வந்து கடைசியில் வந்திருக்கு, அதுக்குமே 1 மாத்திரை அளவு. மறுபடியும் சொல்கிறேன், ஐகார குறுக்கம்னாலே என்ன நோட் பண்ணுறீங்க, 1 1 1 சரிங்களா. 1 1 1, அதாவது சொல்லின் முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை, நடுவுலையும் கடைசியில் வந்துச்சுன்னா 1 மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஔகார குறுக்கம். ஔகார குறுக்கம் ஷார்ட்கட்னா வெறும் 1.5 மட்டும்தான். அதாவது ஒவ் இது வந்து தனித்து இருக்கிறப்போ வந்து 2 மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். அதே வந்து ஔகார குறுக்கம் இருக்கிற எழுத்து அவுங்கிற எழுத்து வந்து சொல்லோட முதல்ல மட்டும்தான் வரும், நடுவில் எங்கேயும் வராது, கடைசிலையும் ஔகார குறுக்கம் வராது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஔகார குறுக்கம் சொல்லில் முதல்ல மட்டும்தான் வரும். என்னது அது அப்போனா ஸ்டார்டிங்கில் வரப்போ 1.5 மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். இதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். ஔகார சொல் இடையிலையும் இறுதியிலையும் வராது. நெக்ஸ்ட்டு மகர குறுக்கம். மகர குறுக்கம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு, நல்லா பார்த்துக்கணும். அம்மா பாடம் படித்தான் சரிங்களா. இதில் என்ன, அம்மா பாடம் படித்தான் ஆகிய சொற்கள் வந்து மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. முன்னாடி என்ன பார்த்தோம், ஒரு ஐகார குறுக்கம்னால ஔகார குறுக்கம்னால என்ன, சொல்ல முதல்ல இடையில் கடைசியில் வரப்போ அதை வந்து குறைஞ்சி ஒலிக்கும் தான் சொல்லியிருக்கோம். ஆனால் இது மகர குறுக்கமில் சில ரூல்ஸ் இருக்குது சரிங்களா. இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளை வச்சு நான் சொல்கிறேன். வலம் வந்தான், இதில் பாருங்களேன், மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து சரிங்களா. மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் இந்த மகர எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, தன்னுடைய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து ஒலிக்கும். இம்முக்கு அப்புறம் வாங்கிற எழுத்து வகர எழுத்து வரக்கூடாது. வா வி வு வே இந்த மாதிரி எழுத்து வந்துச்சுனாலே வந்து மகர குறுக்கத்தை வந்து குறைஞ்சி ஒலிக்கும். வெறும் வளம் அப்படின்னு வந்துச்சுன்னா முழுமையாக இருக்கும் சரிங்களா. வளம் வந்தான் இப்போ சேர்த்து எழுதுகிறப்போ இது வந்து குறைஞ்சி ஒலிக்கும், அதனால் இது மகர குறுக்கம்னு சொல்கிறாங்க. ரூல்ஸ் நம்பர் என்ன, இம்முங்கிற எழுத்துக்கு அப்புறம் வகர எழுத்து வரக்கூடாது சரிங்களா. அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் பேஜில் பாருங்களேன். போலும் என்னும் சொல்லை போனும் என்றும் மருளும் என்னும் சொல்லை மருளும் என்னும் செய்யுளின் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தினர். போலுங்கிறத அப்புறம் மருளுங்கிறது இதை வந்து என்னன்னு சொல்லியிருப்போம், போனும் மருணும் சரிங்களா. இந்த மாதிரி வந்து ஓசை சீர்மைக்காக நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதாவது இம்முக்கு முன்னாடி 2 இன்னு வருது பார்த்தீங்களா, அடுத்து வருவதாக வந்து தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரையாக ஒலிக்கும். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன பார்த்துறோம், இம்முக்கு அப்புறம் வகர எழுத்து வரக்கூடாது ஒன்று. அதே மாதிரி இம்முக்கு முன்னாடி வந்து இன்னுங்கிற 2 எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 எழுத்துமே வரக்கூடாதுன்னா அப்படி வந்துச்சுன்னா அது வந்து அரை மாத்திரை. மெய் எழுத்துக்கு என்ன அரை மாத்திரை தானே, இந்த அரை மாத்திரையிலேருந்து குறைஞ்சி 1/4 மாத்திரையாக குறைஞ்சு ஒலிக்கும். அதனால் என்ன, இது மகர குறுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிச்சம் தனியாக வரப்போ அம்மா பாடம் படித்தான் இந்த மாதிரி எப்படி வந்தாலும் அரை மாத்திரையில் தான் ஒலிக்கும். ரூல் நம்பர் 1, இம்முக்கு அப்புறம் வாங்குற எழுத்து வந்தாலும், அதாவது வகர எழுத்து வந்துச்சுன்னா குறைஞ்சி ஒலிக்கும். அதே மாதிரி இம்முகிற எழுத்துக்கு முன்னாடி இன்னுன்னு ஒரு எழுத்து 2 இன்னு வந்துச்சுனாலுமே வந்து குறைந்து ஒலிக்கும். அடுத்து பார்க்கலாம், ஆயுத எழுத்து ரொம்ப ஈஸி. ஆயுத எழுத்து வந்து சொல்லுக்கு நடுவில் மட்டும்தான் வரும். அப்படி சொல்லுக்கு நடுவில் வந்துச்சுன்னா அரை மாத்திரையிலேருந்து குறைந்து ஒலிக்கும், 1/4 மாத்திரையாக வந்து குறைந்து ஒலிக்கும். அதுதான் வந்து ஆயுத குறுக்கம். இதில் பாருங்களேன், சேர்த்து எழுதுக இருக்குது. முள் ப்ளஸ் தீதுனா முற்றீது சரிங்களா. கல் ப்ளஸ் டீதுனா கக்ரீது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். முள் ப்ளஸ் டீதுனா முக்ரீது, கல் ப்ளஸ் டீதுனா கக்ரீது சரிங்களா. ஆயுத எழுத்தை வந்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் வந்து குறைந்து ஒலிக்குது, 1/4 மாத்திரையாக குறைந்து ஒலிக்குது. இதை தான் வந்து ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேட்கை என்னும் சொல்லில் வந்து வேட்கை கை இந்த ஐங்கிற எழுத்து கடைசியில் வந்திருக்கா, அப்போனா என்ன, 1 மாத்திரை அளவு தான். மகர குறுக்கம் வந்து இடம்பெறாத சொல். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, இம்முக்கு முன்னாடி இன்னு வந்திருக்கா, அப்போ இது கரெக்ட்.
செகண்ட் பாருங்கள், மருணும் இம்முக்கு முன்னாடி இன்னும் வந்திருக்கா, அப்போ இதுவும் மகர குறுக்கம் தான். அப்புறம் 3வது ஆப்ஷன் பாருங்கள், இம்முக்கு அப்புறம் வகர எழுத்து வந்திருக்கான், பழம் விழுந்தது, இதுவும் வந்து மகர குறுக்கம் தான். இதில் கடைசியில் ஆப்ஷன் பாருங்களேன், 4வது ஆப்ஷன் பணம் கிடைத்தது, இம்முக்கு முன்னாடி இன்னு வரல, நான் வந்திருக்கு. என்ன சொல்லியிருப்போம், இன்னு தான் வரணும்னு சொல்லியிருப்போம், வரல. பின்னாடி பாருங்களேன், வகர எழுத்து வரல, கா அந்த சீரீஸில் இருக்க எழுத்து தான் வந்திருக்கு. அப்போனா என்ன, இது மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஔகார குறுக்கம். ஒவ்வாள், ஔவையார் இதெல்லாமே வந்து இதோட ஷார்ட்கட். அப்போ மறுபடியும் சொல்கிறேன், ஐகார குறுக்கம்னா என்ன, ஒன்றை ஒன்று ஒன்று. சொல்லில் முதல்ல ஒன்றரை மாத்திரை, நடுவில் ஒரு மாத்திரை, கடைசியில் ஒரு மாத்திரை. ஔகார குறுக்கம்னா ஒன்றரை மாத்திரை சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் வரும், நடுலையும் கடைசிலையும் வராது. மகர குறுக்கம்னா என்ன, ரெண்டே ஷார்ட்கட்டு. இம்முக்கு முன்னாடி வந்து இம்முக்கு பின்னாடி இவ்வுங்கிற வகர எழுத்து வரணும். அதே வந்து இம்முக்கு முன்னாடி இன்னு இந்த நான் மேலே புள்ளி வைப்போம் பார்த்தீங்களா, இன்னு, இந்த 2 எழுத்து வந்துச்சுன்னா மட்டும்தான் மகர குறுக்கம். ஆயுத குறுக்கம்னா என்ன, சொல்லுக்கு நடுவில் மட்டும்தான் வரும், அரை மாத்திரையிலேருந்து குறைந்து ஒலிக்கும். இதுதான் இந்த இலக்கணத்தோட ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம்னா திருக்குறள் இருக்குமே. ஓகே, ஃபஸ்ட் நம்ம கலைச்சொற்கள் வந்து அறிவோம். தீவுங்கிறது ஐலாண்ட், எல்லாருக்குமே தெரியும். தீவுங்கிறது ஐலாண்ட். இயற்கை வளம்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ். வனவிலங்குனா வைல்டு அனிமல்ஸ். பாதுகாவலர்னா வனப்பாதுகாவலர்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், ரொம்ப முக்கியம். வனப்பாதுகாவலர்னா ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். உவமைனா பேரபிள், சரிங்களா. என்ன உவமைனா பேரபிள், ரொம்ப முக்கியம். காடுங்கிறது ஜங்கிள், ஃபாரஸ்ட், இது எல்லாமே சொல்லுவாங்க. வனவியல்னா ஃபாரஸ்ட்ரி, இது எல்லாருக்குமே தெரியும். வனம்னா ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, காடுனா ஜங்கிள்னு சொல்லுவாங்க. பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி, எல்லாருக்குமே தெரியும். பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி. நெக்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம். இதில் பாருங்களேன், அணுவை துளைத்து ஏழ்கடல் புகட்டி குறுக திரித்த குறள். அதாவது இது வந்து திருக்குறளோட பெருமையை வந்து ஔவையார் போற்றியிருக்காரு. இது வந்து திருக்குறள் கிடையாது. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக திரித்த குறள், சரிங்களா. திருக்குறளை வந்து ஔவையார் வந்து புகழ்ந்து போற்றியிருக்காரு, சரிங்களா. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். திருக்குறள் வந்து மேக்ஸிமம் எல்லா திருக்குறளும் வந்து ஃபுல்லாக படிச்சிருங்க, ஒரு சேஃப்டிக்காக தான். 25 இயல்னா 25 இயல் மட்டுமே படிக்க வேணாம். இருந்துச்சு ஒரு திருக்குறள் இருந்துச்சுன்னா அதை வந்து முழுமையாக படிச்சிடலாம், சரிங்களா. ஒழுக்காரா கொல்லா ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்கார இயலாத இயல்பு, சரிங்களா. இதில் என்ன சொல்லியிருக்கான்னா, ஒருவர் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தையே வந்து ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும். ஒருத்தன் வந்து என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் பொறாமை இல்லாத குணத்தை வந்து ஒழுக்க நெறியாக வச்சு வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது குறள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியன் கேடும் நினைக்கப்படும், சரிங்களா. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும், நோட் பண்ணிக்கோங்க. அவ்விய நெஞ்சத்தானோட ஆக்கம், அதாவது பின்னாடி குறளை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செவ்வியனோட கேடு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொறாமை உடையவருடைய செல்வம், என்ன சொல்லியிருக்காங்க, பொறாமை உடையவரோட செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும். பொறாமை இருக்கிறவங்க, ஒருத்தர் செல்வந்தராக இருப்பார் ஆனால் பொறாமையாக இருப்பார், பொறாமையுடையவராக இருப்பார். ஒருத்தர் வறுமை இருப்பார், ஒருமையாளராக இருப்பார், ஆனால் வந்து அவர்கிட்ட வந்து பொறாமை இருக்காது, செல்வமும் இருக்காது. இதை வந்து சான்றோரால் ஆராயப்படும், சரிங்களா. அவ்விய நெஞ்சத்தானோட ஆக்கம், அதாவது பொறாமையுடையவன செல்வமும், செவ்வியனோட கேடு, அதாவது பொறாமை இல்லாதவனோட வறுமையும் நினைக்கப்படும். யாரால, சான்றோரால். புறங்கூர்மை, சரிங்களா. ஒருத்தரை பற்றி புறம் சொல்கிறது. கண்ணின்று கண்ணார சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். இது மீனிங் என்னென்னா, ஒருவர் நேருக்கு நேராக நின்று கடுமையான சொற்கள் வந்து சொன்னாலும் சொல்லலாம், சொல்லக்கூடாது, இருந்தாலும் அதை கூட நீ சொல்லலாம். ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது. அவர் இல்லாதப்போ வந்து அவருக்கு பின்னாடி வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதிலார் குற்றம் போல் தாம் குற்றம் காண்கற்பியும் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. பிறருடைய குற்றத்தை வந்து பார்க்குற மாதிரி தன்னுடைய குற்றத்தை வந்து பார்த்தார்னா அவரோட வாழ்க்கையில் வந்து துன்பமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி சொல்கிறேன், எதிரில் முன்னாடி இருக்கிறவங்களோட குற்றம் போல் தாம் குற்றம், நம்மளோட குற்றத்தை வந்து காண்கற்பின் பார்த்தோம்னா தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு. இந்த உலகத்தில் வந்து நமக்கு துன்பமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருளுடைமை, அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் புரியார் கண்ணும் உல.
இதில் வந்து திருக்குறள் என்ன பார்த்தீங்கன்னா, செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்தில் எல்லாம் தலைன்னு சொல்லியிருக்காங்க. செல்வத்தில் ரொம்ப முக்கியமானது செவிச்செல்வம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல கேள்வி செல்வம் முக்கியம்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, அருளாகிய செல்வமே செல்வங்களும் சிறந்த செல்வம் ஆகும். ஆப்ஷன் வச்சு நீங்கள் பார்க்குறப்போ அந்த ஆப்ஷனில் செல்வம் வந்து செவிச்செல்வம் ஃபஸ்ட் இருக்கான்னு பாருங்கள், அருட்செல்வம் இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா, அருளாகிய செல்வமே செல்வங்களும் சிறந்த செல்வம். அடுத்து என்னன்னு கேட்பாங்கன்னா, கேள்வி செல்வம் தான் சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருக்குறளில் வெவ்வேறு அதிகாரத்தில் வெவ்வேறு இடத்துல வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பொருட்செல்வம் வந்து இழிந்தவர இடத்துலையும் இருக்குது. பொருள் செல்வங்கிறது என்ன, இழிந்தவர இடத்துலையும் இருக்குது. ஆனால் அருள்ங்கிற செல்வம், அருள் தான் வந்து இருக்காது, அதுதான் வந்து உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்களேன், வலியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஒருவர் தன்னை விட மெலிந்தவரை, அதாவது வீக்காக இருக்கிறவங்க துன்புறுத்தும் போது தன்னை விட வலிமையுடையவர் முன் தாம் அஞ்சி நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். நம்ம சின்ன பசங்களை வந்து மிரட்டக்கூடாது. அப்படின்னா நம்மளை வந்து நம்ம பெரிய ஒருத்தட்ட வந்து அதாவது பலம் வாய்ந்தவருக்கு முன்னாடி நம்ம பயந்து நிற்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாலே போதும். நம்ம வந்து நம்மளோட மெலிந்தவங்கள், அதாவது நம்மளை விட மெலிந்தவங்கள்ட்ட வந்து நம்ம துன்புறுத்த மாட்டோம். சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்மை வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். வாய்மைனா இன்னும் எதுவும் இல்லை. வாய்மைனா என்ன, மற்றவங்களுக்கு வந்து நம்ம தீங்கு தராத சொற்களை வந்து பேசணும். வாய்மை எனப்படுவது மற்றவர்களுக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல் ஆகும். வாய்மைனா என்ன, நம்ம மற்றவங்களுக்கு வந்து எந்த தீங்கும் தராமல் இருக்கிறது தான் வாய்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 8வது குறள் பார்க்கலாம். தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பெண் தன்னெஞ்சே தன்னை சுடும். அதாவது ஒருவர் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது. அதாவது நம்ம மனசால் நம்ம வந்து ஒருத்தருக்கு பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டோம்னா நம்ம நெஞ்சையை வந்து நம்மளை வந்து கொன்னுரும். அதாவது தன் நெஞ்சே தன்னை வருத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். அதாவது உள்ளத்தில் வந்து பொய் இல்லாமல் இருக்கார் பார்த்தீங்களா, அப்படி இருக்கிறவர் வந்து உலகத்தாரோட உள்ளங்கள் எல்லாத்துலேயும் வந்து இருப்பவர். அதாவது மகாத்மா காந்தி எப்படி ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்துட்டு பொய்யே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அவர் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரோட உள்ளத்துலேயும் இருக்கார். அந்த குறளுக்கு வந்து எடுத்துக்காட்டு இதுதான். சரிங்களா? உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். உள்ளத்தில் வந்து பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்கள் எல்லாத்துலேயும் வந்து இருப்பார். இது வந்து போன வருஷம் ஜிஎஸ்டி, அதாவது தமிழ்நாட்டோட இது இருக்குது பார்த்தீங்களா, பட்ஜெட், அதுலேயே வந்து நம்ம திருக்குறள் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, இயற்றலும் ஈத்தலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. அதாவது இயற்றல்னா இதுக்கு வந்து பொறுத்துகளே கேட்டிருக்காங்க. இயற்றல்னா பொருள் வரும் வழிகளை அறிதல். சரிங்களா? அவ்வழிகளில் பொருள்களை சேர்த்தல். அதாவது ஈட்டல்னா அந்த வழியில் வந்து பொருள்களை சேர்த்தலும், காத்தல்னா சேர்த்த பொருளை பாதுகாத்தல். சரிங்களா? காத்த வகுத்தலும்னா காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவு செய்வது தான் சிறந்த அரசுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திருவள்ளுவர் வந்து காட்டை வந்து சிறந்த அரணாக வந்து சொல்லியிருக்காரு ஒன்று. சரிங்களா? அதே மாதிரி டேக்ஸை பற்றி சொல்கிறப்போ, அந்த அரசை பற்றி சொல்கிறப்போ, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசுனா, பொருள் வர வழி, அதாவது டேக்ஸ் எந்த வழியில் வரணுமோ அதை அறிஞ்சு டேக்ஸ் போடணும். அந்த டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ண டேக்ஸை வந்து பத்திரமா பாதுகாக்கணும். பத்திரமா பாதுகாத்த டேக்ஸை மக்களோட நலனுக்காக சரியான முறையில் பயன்படுத்தினா தான் வந்து திட்டமிட்டு செலவிட்டால் தான் சிறந்த அரசாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நூல்வெளி பார்க்கலாம். திருக்குறளை வந்து திருவள்ளுவர் வந்து இயற்றியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 2000 வருஷத்துக்கு முற்பட்டவர். அதாவது கிமு 31ன்னு சொல்லுவோம். இப்போ இருக்கிற வருஷத்தோட 31 சேர்த்து தான் திருவள்ளுவர் ஆண்டு. சரிங்களா? தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டுனும், தை 2ஆம் நாள் வந்து திருவள்ளுவர் தினமாகவும் கொண்டாடுறாங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நான் சொல்லிடுறேன், புக்கில் பின்னாடி வரும். இது திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பாங்க, முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதனார், இப்படி வந்து சிறப்பிட்ட பெயர் வந்து நிறைய இருக்குது. இது வந்து போன எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. திரு என்னும் அடைமொழியோடு வருகிற முதல் நூல் வந்து திருக்குறள் தான். திருங்கிற அடைமொழியோடு வந்த நூல் என்ன, திருக்குறள் தான். இது வந்து எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. இந்த திருக்குறள் வந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு சொல்லி 3 பகுப்புல வந்து பிரிச்சிருக்காங்க. அதாவது 133 அதிகாரம், அதிகாரத்துக்கு 10 பாடல்கள்னு 1330 குறட்பாக்கள் இருக்குது. சரிங்களா? இந்த 133 அதிகாரத்தை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா,
அறத்துப்பாலில் 38, பொருட்பாலில் 70, இன்பத்துப்பாலில் வந்து 25. சரிங்களா? எப்படி ஷார்ட்கட்னா, ஒருத்தருக்கு வந்து அறிவு எப்போ அதிகமாக நல்லா தெரியும்னா 38 வயசில் தான். ஆகா, சம்பாரிச்சுலாம் கரெக்டாக சம்பாரிச்சிருக்கோமா, சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அது வரைக்கும் செலவு பண்ணிகிட்ருப்பாரு. 38 வயசு 40 வயசு ஆகிறப்ப தான் சரி இன்னும் எவ்வளோ வருஷத்துக்கு நம்ம சம்பாதிக்க போகிறோம் சொல்லி அறிவாக வந்து யோசிப்பார். பொருளை வந்து சேர்க்க ஆரம்பிப்பார். எப்போது? 38 வயசில். சரிங்களா?